வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 21 செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 3 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தேவரியம்பாக்கத்தின் மீதுள்ள நம்பிக்கை தமிழகத்தை தாண்டி அந்தமான் நிக்கோபார் வரை நீண்டுள்ளது. சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளாகியும் தமிழகத்தில் ஊராட்சிகள் வளர்ச்சியை காணாத நிலையில் தமிழகத்தில் நல்ல முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கும் சுமார் 10 கிராமங்களில் ஒன்றுதான் காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம். அந்த ஊராட்சியின் தலைவர் அஜய்குமார் அவர்களின் நேர்மை திறமை காரணமாக அங்கு ஏற்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் பற்றிய தகவல் மாநிலம் கடந்து அந்தமான் நிக்கோபார் வரை பரவியுள்ளது. பிப்ரவரி 2 அன்று அங்கிருந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் 30 நபர்கள் கொண்ட குழு வளர்ச்சி பணிகளை காண தேவரியம்பாக்கம் வருகை தந்தபோது கிராம ஊராட்சி தலைவர் அஜய்குமார், கிராம வளர்ச்சி குழு மற்றும் கிராம மக்கள் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பாரம்பரிய முறைப்படி வரவேற்றனர். பிறகு கிராம வளர்ச்சி பணிகளை சுற்றி காண்பித்து அனைத்தையும் விளக்கினர். இந்த நிகழ்வு தேவரியம்பாக்கத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கே பெருமை சேர்ப்பதாய் அமைந்துள்ளது. தமிழகத்தில் ஊராட்சி நிர்வாகத்திற்கு முன்னோடியாக விளங்கும் அஜய்குமார் அவர்களுக்கு கிராம பொறுப்பாளர் பிரபு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். பண்பாட்டை வலுப்படுத்தும் முனை. வாக்குக்கு பணம் கொடுப்பதை, இலவசங்களை காட்டி வாக்கு பெறுவதையும், போட்டி போட்டு கொண்டு போய் வாக்குறுதிகளை சகட்டு மேனிக்கு அள்ளி வீசுவதையும் என்னவென்று சொல்வது? மக்களை இந்த சூழ்ச்சி வியூகத்திலிருந்து மீட்க கல்லூரி படிக்கும் வயதில் 21 நாட்கள் 450 கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைப்பயணம் செய்த அந்த செயலுக்கு என்ன பெயர்? சமூக சேவை, சமூக உணர்வு என்றுதான் நமக்கு நாடு சொல்லி வருகிறது. ஆனால் நல்லோர் வட்டம் அதை சமூக பொறுப்பு என்று சொல்கிறது. முனை அமைப்பினர் செய்த விழிப்புணர்வு நடைப்பயணம் அவர்களது பொறுப்பு என்றால், அந்த நடைப்பயணம் இயன்றவரை சிரமமின்றி நடைபெற அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது உதவுவது அல்ல, அதுவும் பொறுப்புதான். இப்படி முனை நடைப்பயண இளைஞர்களுக்கு சில ஏற்பாடுகளை செய்ததற்கு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை வழிநடத்திய சிபி, கௌதம் மற்றும் அறக்கல்வி வழிகாட்டி கிருஷ்ணன் மூவரும் அவர்களுக்கு நன்றி சொல்ல இல்லம் தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் மூவரும் நாமக்கல்லில் குப்பை மேலாண்மை துறை பொறுப்பாளர் கவியரசன் இல்லம் சென்று பார்த்தனர். நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் செய்த ஏற்பாடுகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டது மட்டுமல்ல, அது எங்களது பொறுப்பு என்று நல்லோர் வட்டத்தின் குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். எரசை கிராமத்தில் மக்கும் குப்பை தேவை. எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் இன்றைய தகவல். தூய்மை பணியாளர்கள் மூலிகை பூங்காவில் வைத்த மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றும் பணி பொறுப்பாக செய்து வருவதாகவும், மண்புழு உரம் தயாரிக்க கிராம மக்கள் மக்கும் குப்பைகளான காய்கறி கழிவுகள் போன்றவற்றை தனியாக அளிக்கும்படியும், விரைவிலேயே குப்பைக்கு குட்பை சொல்லும் கிராமமாக எரசை கிராமத்தை பார்க்கலாம் என்று கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திண்டுக்கல் மாவட்ட வார கூடுதல் இணைய வழியாக நல்லோர் வட்டத்தின் வெற்றிகரமான முன்னேற்றத்திற்கு காரணம் தமிழகமெங்கும் வார கூடுதல். திண்டுக்கல் மாவட்டத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி இணைய வழியில் 2வது வார கூடுதல் தொடர்கிறது. இதில் கலாம் ஜோதி மாணவர்கள், புதிதாக இணைந்த மாணவர், ஏற்கனவே நல்லோர் வட்டம் அறிமுகமான மாணவர் 1 என 4 மாணவர்கள், கள பொறுப்பாளர்கள் 2 பேர், துறை பொறுப்பாளர் 1, மாவட்ட பொறுப்பாளர் என 8 பேர் கலந்து கொண்டனர். அனைவரின் சுய அறிமுகம், கடந்த வார நிகழ்வுகள், புதிதாக இணைந்த மாணவருக்காகவும் கலாம் ஜோதி மாணவருக்காகவும் நல்லோர் வட்ட செயல்பாடுகள் பற்றியும், காந்தி கிராம கல்லூரி மற்றும் பழனி ஏபிஏ மகளிர் கல்லூரி நிகழ்வு, கலாம் ஜோதி மாணவர்கள் தரிசன முகாம் பற்றி திருக்குறள் செல்வம் கலந்துரையாடினார். ஜனவரி 26 குடியரசு தின விழா நிகழ்வு, கிராம சபை நிகழ்வுகள் பற்றி பாலகுமார் விளக்கினார். சதீஷ்குமார், கலாம் ஜோதி மாணவர்கள் பானுபிரியா மற்றும் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்று முனை அமைப்பின் நடைப்பயணத்தில் நல்லோர் வட்டத்தின் பங்கு பற்றி, பழனி பாத யாத்திரை சமயத்தில் 3 நாட்கள் நல்லோர் வட்டத்தின் மாநில துறை பொறுப்பாளர்கள் மார்கோஸ், கவியரசன், மதுரை மாவட்ட பொறுப்பாளர் சங்கர் கலந்து கொண்ட குப்பை மேலாண்மை விழிப்புணர்வு பற்றியும் பேசப்பட்டது.
இறுதியாக வாரந்தோறும் திங்களன்று இணையவழி சந்திப்பிலும் மாதந்தோறும் 2வது ஞாயிறன்று மாவட்ட நேரடி சந்திப்பிலும் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொள்வார்கள் என்று திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி நேற்று. மாணவ சமூகத்தின் போக்கு பற்றி அனைவரும் கவலை கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 11:11 மணிக்கு நாள்தோறும் நடைபெற்று வரும் 1 நிமிட அமைதி தேனி மாவட்டம் கள்ளிப்பட்டி அரசு பள்ளிகளில் தலைமை இலட்சிய ஆசிரியை ஜோதி பரமேஸ்வரி, இலட்சிய ஆசிரியை மீனாம்பிகை அவர்கள் முயற்சியால் மாணவர்களிடம் மனக்கட்டுப்பாட்டையும் சமூக பொறுப்புணர்வையும் புத்துணர்வையும் ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.